ராமு ஒரு குட்டி குரங்கு. அது ஒரு பெரிய அழகான காட்டுல வாழ்ந்துச்சு. ராமுக்கு மரக்கிளைகள தொங்குறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜூசியான பழங்களை சாப்பிட்டதும் பிடிக்கும். அதுக்குன்னு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களோட விளையாடுறதும் ராமுவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வானம் கருப்பா மாறிடுச்சு. பெரிய சாம்பல் நிற மேகங்கள் வானத்தை மூடிடுச்சு. காத்து மரங்களுக்குள்ள உள்ள சத்தமா உளையிடுச்சு. அப்புறம் மழை வந்துச்சு. சோவென்னு கொட்ட ஆரம்பிச்சது. ராமு பயந்து போச்சு. ஒரு மரக்கிளைய இறுக்கமா பிடிச்சுச்சு. அதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய புயலை அது பார்த்ததே இல்ல. அதுக்கு நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கவலையா இருந்துச்சு. மின்னி மயிலில் திறந்த வெளியில மாட்டிக்கிச்சு. அதோட அழகான இறகுகள் எல்லாம் நனைஞ்சு போச்சு. உண்டி ஆமை ஒரு குழியில மாட்டிக்கிச்சு. தண்ணி வேகமா ஏறிக்கிட்டே இருந்துச்சு. மீன் வேகமான நீரோட்டத்துல அடிச்சிட்டு போச்சு. அது தன்னோட வீட்டுக்கு திரும்பி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எல்லா நண்பர்களும் பயந்து போய் தனியா இருந்தாங்க. ராமு தன்னோட நண்பர்கள் கஷ்டத்துல இருக்கிறத பார்த்துச்சு. அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு அதுக்கு தெரிஞ்சதே. ராமு சின்னதா இருந்தாலும் ரொம்ப துணிச்சலானதும் வேகமானதும் சூட். ராமு தன்னோட நண்பர்களை சூப்பிச்சு, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன் கத்திச்சு. ராமுவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் இருந்துச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யலாம் புயல் சத்தத்துக்கு மேல கத்திச்சு. மின்னி, உன்னோட இறகுகளை விரிச்சு நம்மள மறைக்க முடியுமா கேட்டுச்சு. மின்னி தன்னோட இறகுகளை அகலமா விரிச்சுது. அது ஒரு நல்ல குடையா மாறிடுச்சு. உண்டி, நீ தண்ணிய துருட்ட முடியுமா ராமு கேட்டுச்சு. உண்டி தன்னோட பலமான கால்களால தண்ணிய துருத்தி விச்சு. மீனு, இந்த கொடிகளை பிடிச்சு மேலேயேறு ராமு கத்திச்சு. அது கொஞ்சம் நீளமான கொடிகளை கீழே போட்டுச்சு. மீனு அந்த கொடிகளை பிடிச்சு வேகமான தண்ணியில இருந்து மேலே ஏறிடுச்சு. கடைசியில அது காப்பாத்தப்பட்டுச்சு. எல்லா நண்பர்களும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. மின்னியோட இறகுகளுக்கு கீழே எல்லாரும் பாதுகாப்பாவும் உலர்ந்தும் இருந்தாங்க. சீக்கிரமே புயல் நின்னு போச்சு. மேகங்களுக்கு பின்னாடி இருந்து சூரியன் எட்டி பார்த்துச்சு. ராமு சிரிச்சுச்சு. அன்னைக்கு அது ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிச்சு. உண்மையான நண்பர்கள் எப்பவும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்ணுவாங்கன்னு அது கத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த காட்டுல சந்தோஷமா வாழ்ந்தாங்க.